சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது. ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வேற சோதனை தான் பெரிய வேதனை. அப்படின்னா நீ சாதிக்கிறன்னு சொல்ல வர? அப்படின்னு யார் சொல்ற? நான் ஒன்னு நினைச்சேன்னா அதை அடையாம விடமா. வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு புதுசாக வந்துட்டு நம்ம சிஎன்ஜி பைக் வந்துச்சுல்ல, அந்த பைக்கை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏன்னா மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு சொல்லிட்டு இந்த பைக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. அந்த மைலேஜ் டெஸ்ட்டு தான் நம்ம வந்துட்டு சொல்ல போகிறோம். நம்ம வண்டி எடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 months ஆச்சு. 6 monthsல வண்டியோட மைலேஜ் எவ்வளோ, என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் தருது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றியெல்லாம் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வண்டியோட ஓவரால் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் முதல்ல சொல்லிடுறேன். வண்டி பார்த்திங்கன்னா டாப் எண்ட் மாடலு. 1,34க்கு நான் வந்து வண்டி எடுத்தேன். 1,34,000 ரூபா. இந்த ஆக்சுவல் வண்டியோட காஸ்ட்டு, ஆன் ரோட் காஸ்ட்டு. இந்த காஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஜிஎஸ்டி வந்துட்டு கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அதனால வந்துட்டு கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 10,000 to 15,000 கம்மியாக இருக்குது. இப்போ எடுத்தீங்க அப்படின்னா 1,24, 25 அந்த ரேட்குள்ளே இந்த வண்டி வந்துடும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டாப் எண்ட் மாடலு. லோ எண்ட் மாடல் எடுத்திங்கன்னா 1,10,000, 1,10,000க்கு இந்த வண்டி எடுத்துக்கலாம். 1,10,000 இல்லை 1,05,000 அப்படிங்கிறதுக்கு இந்த லோ மாடல் வந்துட்டு இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒன்றும் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது டிஃபர் இல்லை. நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து டாப் எண்ட் மாடலே நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். மாடலில் வந்துட்டு என்னென்ன வந்துடும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அப்படியே கீ ஆன் பண்ணலாம். நல்லாயிருக்கும் இந்த கீ ஆன் பண்ணி இதை இப்போ வர்றதே லெட்டர்ஸே சூப்பராக இருக்கும். இப்போ சைட் ஸ்டாண்ட் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். அதனால் வந்துட்டு சைட் ஸ்டாண்டுன்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்களுக்கு இங்கே மானிட்டர் பண்ணிடும். அப்புறம் வந்து கிலோமீட்டர் காட்டும். அது போக வந்து டைமிங்கு. அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே சிஎன்ஜி, இப்போ சிஎன்ஜி மோடில் தான் வச்சுருக்கிறேன். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோவில் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்துட்டு நம்ம வியூவர்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தார், எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் என்ன எதுன்னு சொல்லி கேட்டிருந்தார். அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக. இதில் வந்துட்டு உங்களுக்கு சிஎன்ஜி மோடு இங்கே பாருங்கள், இங்கே சிஎன்ஜி மோடு, இங்கே பெட்ரோல் மோடு. இது வந்துட்டு மொபைலிட்டி வந்துட்டு ப்ளூடூத்தில் கனெக்டில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பாசிங் லைட் உங்களுக்கு. இது ஹை பீமு. இது நார்மல் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பீட் காட்டும். அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு நியூட்ரு. அது போக சிஎன்ஜி மோடில் ஆனில் இருக்கிறனால சிஎன்ஜி. இது வந்து வண்டி வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இது வந்துட்டு இதில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஆன்லேயே தான் இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா இங்கே பெட்ரோல் மோடு ஆன் பண்ணிட்டிங்கன்னா பெட்ரோல் மோடுக்கு அப்படியே ஸ்விட்ச் ஆயிரும். வேறு வந்துட்டு இதில் வேறு ஹைலைட்ஸ் வந்துட்டு இந்த ராட் கொடுத்துருக்கோம்ல, இந்த ராடை வந்துட்டு லூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து மேலே இப்படி தூக்கிக்கலாம். எனக்கு டவுனில் இருக்கணும்னு சொல்லிட்டு டவுனில் வச்சுருக்கிறேன். ஏன்னா அப்சைடில் இருந்துச்சுன்னா இருந்தது அப்படின்னா சூரியனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறனால அதோட வியூஸ் எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதனால் நான் வந்துட்டு அதை மாற்றி வச்சுருக்கிறேன். வண்டிக்கு வருவோம். வண்டியில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பெரிய டயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டயர்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நல்லா பெரிய டயராக கொடுத்துருக்குறாங்க. இந்த டயருக்கும் லோ ரேஞ்ச் மாடல் டயருக்கும் பார்த்தீங்கன்னா பிளாட்டினா வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா சின்னதாக இருக்கும் டயர்ஸ் எல்லாம். எக்ஸல் வண்டியோட டயர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த டயர் தான் எனக்கு இந்த மாதிரி டயர் தான் வேணும். இந்த ஒரு கேர்வியாக இருக்குங்க பாருங்கள், ஒரு கேர்வியாக வந்திருக்கும். இந்த டயர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். டிசைன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சேக்கப்சர் வந்துட்டு சென்டர் கொடுத்துருக்குறாங்க. சேக்கப்சர் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? இது ஃபுல்லாக வந்து ரஸ்ட் ஆயிடுச்சு. அது இல்லாமல் ஃபுல்லாக வந்துட்டு சேரும் சகதியில் விட்டு அடித்து தூக்குறதுனால அதாயிருச்சு. அது இல்லாமல் இந்த வண்டிக்கு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சைலன்சர் வந்துட்டு எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைலன்சர் வந்துட்டு அப்ரேட் போஸ்டர் இப்படி கொடுத்துருக்குறாங்க. எப்பயுமே வந்துட்டு இப்படி இருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். சப்போஸ் வந்து நம்ம தண்ணியிலே போகிறோம் அப்படின்னா தண்ணியில் போகிறோங்கிற பட்சத்தில் வந்துட்டு இந்த சைலன்சர் வந்து மேலே தூக்கி இருக்குமா, அது சைலன்சருக்குள்ளே அதிகமாக தண்ணி போகாது. இப்போ நம்ம புல்லட்லேயே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சைலன்சர் வந்து டவுன் பொசிஷனில் தான் இருக்கும். டவுன் பொசிஷனில் இருக்கும்போது தண்ணி வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு இன்டேக் பண்ணிக்காது. உள்ளே இன்டேக் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து சீக்கிரம் கட் ஆஃப் ஆயிரும். அதனால வந்துட்டு சைலன்சர் இப்படி கொடுத்துருக்கறனால அதிகமாக தண்ணி வந்து ஏறாது. இன்ஜின் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டவுன் பொசிஷனில் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் இங்கே ஒரு நாபு கொடுக்காங்க பார்த்தீங்களா, இந்த நாபை வந்துட்டு நம்ம சிலிண்டர் ஆஃப் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. வெளியூருக்கு நம்ம ஏதோ போகிறோம் அப்படின்னா இந்த சிலிண்டரை இப்படி ஆஃப் பண்ணுற மாதிரி இப்படி திருப்பிக்கலாம். இந்த மாதிரி இப்படி திருப்பிக்கலாம் பாருங்கள், இப்படி திருப்பிக்கலாம். இது வந்து ஆஃபு, இது வந்து ஆனு.
அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு த சீக்ரெட் பாயிண்ட்டு. இந்த சீக்ரெட் பாயிண்ட்டில் கேஸ் எவ்வளோ இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கேயே காட்டிடும். நம்மளை கொடுத்துருக்கிறது 200 கேஜி. அந்த கேஜி மட்டும்தான் இதில் ஃபில் பண்ண முடியும். அதுக்கு தகுந்தது வந்து பண்ண முடியாது. ஆனால் இதில் கொடுத்துருக்கிறது வந்து 400 முடி கொடுத்துருக்குறாங்க. தெரியுதுங்களா? 400 முடி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து 200 தான் கெப்பாசிட்டியே. அதனால் 200 கேஜி முடி இதில் ஃபில் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்க. ஹைலைட் வந்துட்டு அதுதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதில் சஸ்பென்சர் வந்துட்டு சூப்பராக இருக்கும். செட்டப் வந்துட்டு நான் குழியிலலாம் விட்டு பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்துட்டு இதில் பெருசாக வந்துட்டு இம்பேக்ட் ஆகாது. அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் சென்டர் சஸ்பென்சர் கொடுத்துருக்குறாங்க. சென்டர் சஸ்பென்சர் கொடுத்தனால வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான். ஃப்ரண்ட்லேயும் சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்குன்னு சொல்லிட்டு போய் மாங்குன்னு விட்டிங்கன்னா வண்டி வந்து கண்டமாயிரும், முடிஞ்சிருவான். இதோட ஓவரால் மைலேஜ் பற்றி தான் எல்லோரும் கேட்டுட்டு, மைலேஜ் பற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் கொடுத்தது வந்துட்டு 269 கொடுத்துருந்தது. எனக்கு கொடுத்துருந்தது 269 சாரி 296 கொடுத்துருந்தது எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு. நான் வந்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டேன். இதில் 96 கொடுத்துருக்கா, 96 தான், 296 வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஆவரேஜ் மைலேஜே வந்துட்டு 330 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதோட மைலேஜ். 330 அப்படின்னா கம்பெனி தரப்புல வந்து 330. ஆனால் சில பேர்த்துக்கிட்ட நான் விசாரித்தது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு எனக்கு ஒரு 200 கொடுக்குதுங்க, சில பேர் வந்துட்டு எனக்கு ஒரு 180 தான் கொடுக்குது, இல்லை 150 இல்லை 120 அந்த மாதிரி தான் சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதோட ஆக்சுவல் மைலேஜ் எனக்கு வந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக நான் சொல்கிறேன், எனக்கு வந்துட்டு 296. நான் ஷோரூம்லேயே சொன்னேன், எனக்கு கூப்பிட்டு விசாரித்தாங்க நீ எவ்வளோ தருதுங்க என்ன தருதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் கூப்பிட்டு சொல்லியிருந்தேன் எனக்கு வந்துட்டு 296 வந்து கொடுத்துதுங்க அப்படின்னு சொன்னேன்னா அவங்களே வந்து ஷாக்கிங் ஆகிட்டாங்க வண்டியை பார்த்து. ஓ இவ்வளோ கொடுக்குதா உங்களுக்கு அப்படின்னு. நான் வந்து விரட்டாமல் தான் ஓட்டுவேன். கண்டிப்பாக விரட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கம்மியாயிரும். சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக இதில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். சர்வீஸ் எல்லாம் நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன். அது இல்லாமல் இந்த செயின் லூப்பிங் எல்லாம் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா, இங்கே பாருங்கள் செயின்ஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்கள். செயின் லூப்பிங்கெல்லாம் இப்போ நான் சரியாக நான் பண்ணலை. செயின் லூப்பிங் எல்லாம் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா இந்த வண்டி எனக்கு சூப்பராக உங்களுக்கு மூமெண்ட் ஆகும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அவ்வளோ டாப் ஸ்பீடெல்லாம் போகாது. குறிப்பிட்ட ஒரு லெவலுக்கு மேலே போகாது. குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போச்சுன்னா வண்டி வந்துட்டு ஓவராக வைப்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். வைப்ரேஷன் ஆச்சுன்னா ஸ்பீடு கட் ஆஃப் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும். இப்போது பெட்ரோல் அடைச்சடைச்சு போதில்லை அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துடும். அதனால் வந்துட்டு நான் அந்த ஸ்பீடுக்கு நான் வந்துட்டு மூமெண்ட் நான் கொடுக்க மாட்டேன். இப்போ வந்துட்டு சிஎன்ஜிக்கு தனியாக, அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பெட்ரோலுக்கு தனியாக எவ்வளோன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். பெட்ரோல் ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பெட்ரோலுக்கு ஆவரேஜாக கொடுத்தது 80. இது வந்து ரெண்டாவது நான் கால்குலேட் பண்ணேன். ரெண்டாவது கால்குலேட் பண்ணதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 80 கொடுத்துச்சு எனக்கு பெட்ரோலுக்கு. 80. அது போக சிஎன்ஜிக்கு வந்துட்டு அதாவது 1 லிட்டருக்கு எனக்கு 2 லிட்டருக்கே சேர்த்து 80 தான் கொடுத்துச்சு. இது வந்து செகண்ட் டைம் நான் எடுத்தது. 3வது டைம் 4வது டைம் அப்படிங்கும்போது கொஞ்சம் எனக்கு நான் விரட்ட ஆரம்பிச்சதுனால கம்மியாயிருச்சு எனக்கு. ஆனால் ஃபஸ்ட் டைம் கொடுத்ததே எனக்கு ரெண்டுமே சேர்த்து கால்குலேட் பண்ணதில் 296 கிடச்சிது. ஆனால் இந்த செகண்ட் டைம் கால்குலேட் பண்ணதில் எனக்கு ஒரு அளவுக்கு ஆவரேஜாக கிடச்சிது. இப்போ ரெண்டுமே வந்துட்டு சிஎன்ஜியில் வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லிடுறேன். சிஎன்ஜியில் 120 130 அந்த மாதிரி எனக்கு சிஎன்ஜியில் கிடச்சிது. பெட்ரோலை பொறுத்தளவுக்கு எனக்கு சிஎன்ஜி தான் எனக்கு ரொம்ப பெனிஃபிட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சிஎன்ஜி வந்துட்டு அவ்வளோ பெஸ்ட் ஆனால் சிஎன்ஜி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஒவ்வொரு பங்க்கில் தான் கிடைக்கும், ஒவ்வொரு பங்க்கில் வந்து கிடைக்காது. நம்ம பின்னாடி இருக்கிற பிளேஸுக்கும் நம்ம பைக்குக்கும் அப்படியே பார்க்கும்போது சூப்பராக இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, அதோட லுக்கே தனி லுக்குங்க. அப்படியே நம்ம வந்து அங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருப்போம். அப்படியே கொஞ்சம் முன்னாடி போகிறேன், தனி லுக்கே நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஸ் பைக்கோட இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த லுக்கே வந்து உங்களுக்கு இருக்குது. தெரியுதுங்களா? லுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த லுக்குக்குனால செஞ்சேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது அந்த பின்னாடி இருக்கிற க்ரீனுக்கும் இதுக்கும் வந்துட்டு எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே, நம்ம ஓவரால் எண்டிங்க்கு வந்துட்டோம். பைக்கோட மைலேஜ் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக தான் இந்த பைக்கோட மைலேஜ்னால் இப்போ நான் சொன்னேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பாருங்கள் இந்த பைக் இது தான்.
வேறு ஏதாவது இந்த இதில் ஏதாவது டீட்டெயில் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அவருக்காக இந்த வீடியோ போட்டேன் நான். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலை இன்னும் பெருசாக க்ரோ பண்ண முடியும். உங்கள் சப்போர்ட் வந்து நம்மளுக்கு என்றைக்குமே வேணும். உங்கள் சப்போர்ட் என்ன இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை டக்குன்னு கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 1 செகண்ட், நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா 5:45க்கு அந்த ரேஞ்சில் வந்துடும். 6 o'clock நம்மளுக்கு வீடியோ இருக்கும். ரெகுலராக வந்துட்டு 6 o'clock நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.